வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலி எப்படி களம் அமைத்திருந்த வலையொலி, இது எப்படி அடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்று நான் ஒரு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி தான் பேசலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று, வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தியது. இன்னொன்று, ஒரு செய்தி, சமீபத்தில் 2 மாதத்திற்கு முன்பிலிருந்து ஒரு செய்தி வலுவாக பரவி கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியை மையப்படுத்தி நான் கூட ஒரு காணொலியில் பேசியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். இதற்கு முந்தி 2 மாதத்திற்கு முன்பு நான் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் ஒருவேளை பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், நாங்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்தோம். அந்த புகைப்படத்தில் இதுவரை இல்லை என்று சொல்லக்கூடியவர் இருப்பதாக, அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். இந்த காணொலியில் இந்த 2 விடயங்களை மையப்படுத்தி தான் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாம் பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களமாக இது அமையும். முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி. வைத்தியர் அர்ஜுனா என்பது ஒரு சராசரியான அரசியல்வாதியா என்ற கணக்கீட்டில் என்னால் பார்க்க முடியவில்லை. காரணம், நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய நிறைய பதிவுகளை நான் பார்த்திருக்கிறேன். வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுது மக்கள் சார்ந்த களங்களை குறித்து எவ்வளவு பேசுகிறார், தான் சார்ந்த களங்களை குறித்து எவ்வளவு பேசுகிறார், பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி எவ்வளவு பேசுகிறார், பாதுகாப்பு சட்டம், அதாவது பயங்கரவாத தடை சட்டம் தேவையா தேவையற்றதா என்பதை மையப்படுத்தி எவ்வளவு பேசுகிறார், இவைகளையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டு அவருடைய பேச்சுகள் அனைத்துமே பார்ப்பது வாடிக்கை. அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ஜுனா ஒரு உச்ச நிலையில் இருக்கிறார் என்பதுதான் நிஜம். எதற்காக இதை இப்பொழுது சொல்கிறேன் என்றால், தற்பொழுது சாவகச்சேரி சிவன் கோயிலில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நகர்வு. எப்பொழுதுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று ஒரு நிதியை அரசு ஒதுக்கும். அந்த நிதியில் பெரும்பாலான நிதிகளை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுவாகா செய்து விடுவார்கள் என்றால் தங்களுக்கானதாக வைத்துக் கொள்வார்கள். ஏதோ கண்துடைப்புக்காக மக்கள் பார்வைக்கு சிலவற்றை அவர்கள் செய்து விடுவார்கள். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு நாடாளுமன்றம் நிதியை வழங்கி இருக்கிறது, அதாவது அந்த தொகுதி நிதியை. இந்த தொகுதி நிதியை வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்ய போகிறார் என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருந்தால் கூட, இன்று சிவன் கோயிலில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய நகர்வு ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு பின்பக்கம் வழியாக ஆளுங்கட்சியோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் வைத்தியர் அர்ஜுனா சற்று மாறுபட்டவராக இருக்கிறார் என்பதாகத்தான் என்னால் அதை குறித்து பேச முடிகின்றது. இப்பொழுது இந்த சிவன் கோயிலில் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்தார்? சிவன் கோயிலுக்கு இன்னைக்கு வைத்தியர் அர்ஜுனா வந்திருக்கிறார். அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த இடத்தில் கீழ்த்தளத்தில் வாகனம் நிறுத்துவதற்கான இடத்தை ஒதுக்குங்கள், மேல்தளத்தை கட்டி முடியுங்கள், அதற்கு அந்த மேல்தளத்தில் நூலகம் வைப்போம், அதுபோல மாணவர்கள் வந்து படிப்பதற்கான பயிற்சி பட்டறையாக அந்த இடம் இருக்க வேண்டும். 2வது ஒரு மாடியை கட்டுங்கள், அந்த மாடியில் பெண்கள் சார்ந்த பல விடயங்களை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான களங்கள் உருவாக்குவதற்கான ஒரு சூழலை நாம் கட்டி அமைக்கலாம் என்று வைத்தியர் அர்ஜுனா அந்த சிவன் கோயில் மக்களோடு பேசியிருக்கிறார். அதற்காக தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 100 லட்சம் பணத்தில் 40 லட்சம் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராகி இருக்கிறார் என்றும், 10 லட்சம் அந்த கட்டடம் கட்டுவதற்கு 50 லட்சம் ஆகும் என்று கணக்கிடுகிறார்கள். இதில் 10 லட்சத்தை அவர் வசூல் செய்து கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய களம் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு வியப்பான மனிதராக, அல்லது மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக, மக்களை தேடி நிற்கக்கூடிய ஒரு மனிதராக அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது வைத்தியர் அர்ஜுனாவுக்காக நாம் பாடக்கூடிய துதி அல்ல, அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை முன்னிலைப்படுத்தி ஏதாவது பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அல்ல.
ஒரு மனிதன் மாற்றத்திற்கான களத்தோடு பயணிக்கின்ற பொழுது அவனை அங்கீகரிப்பது தானே மரபு. அந்த அங்கீகரிப்பு தான் இது. எனவே முதல் நான் குறிப்பிட்ட செய்தியை மையப்படுத்திய தகவல்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவது தகவல் தான் சற்று ஒரு 2 மாதத்திற்கு முன்பு ஒரு செய்தி, அதாவது வலையொலி சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பரவ ஆரம்பித்தது. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அணியை சார்ந்தவர்கள் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படி பேசக்கூடிய களத்தை எடுத்தவர்கள் தங்களை ஒரு குறிப்பிட்ட அணியின் அடையாளம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய கருத்தாக்கங்கள் இருந்திருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இன்ப செய்தி கொடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்கிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை, அதற்கான ஆதாரங்களை யாரும் வெளியிடவும் இல்லை. ஆனால் இது ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் செய்திகளாக பரவி கொண்டிருந்தது. அதாவது தட்டச்சு செய்யப்பட்ட செய்திகளாக பரவி கொண்டிருந்தது. அதில் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இல்லை என்று சுமார் 16 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான தலைமை இருக்கிறார். அவருடைய தற்பொழுதைய அந்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்திய புகைப்படம்தான் இது. அவர் வருவதற்கான காலமும் சூழலும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி பேசிக்கொண்டார்கள். அந்த புகைப்படமும் காட்டப்பட்டது என்கின்ற செய்தி 2 மாதங்களுக்கு முன்பு ஊடகங்களில் பிரதானமாக வந்தது. தற்பொழுது மீண்டும் அது ஒரு அழுத்தமான ஒரு செய்தியாக பல இடங்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. செய்திகளை பார்க்கின்ற பொழுது, ஊடகங்களுக்குள் நாம் செல்கின்ற பொழுது அந்த செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது நிஜமா, உண்மையா, நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் எல்லாம் பெரும் கேள்விகளாக இருக்கின்றது. காரணம், எதிர்பார்த்து இருக்கக்கூடிய களங்கள் பெருவாரியான மக்களிடம் சோர்வை ஏற்படுத்திவிட்டது. எதிர்பார்த்து அந்த சோர்வு வரக்கூடிய நேரத்தில் அதன் பின்பு எது சொன்னாலும் அது உண்மையா என்கின்ற கேள்வியை எழுப்பிவிடும். இப்பொழுதும் அப்படித்தான் எழுப்பி இருக்கிறது. இந்த புகைப்படத்தை மையப்படுத்திய ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. யாராவது புகைப்படத்தை பார்த்தவர்கள் அதை ஆதாரத்தோடு எடுத்து வந்து இந்த புகைப்படத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி இல்லை என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் கூட, அதாவது அந்த ஆதாரங்கள் இல்லை என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் கூட, இந்த இருக்கிறார் என்கின்ற செய்தி இன்னும் தொடர்கதையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாரங்கள் இல்லை என்றால் கூட சிலருடைய கருத்துகள் வலுவாக அதற்கான ஆதாரம் என்கின்ற அடிப்படையில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எது உண்மை, எது பொய் என்கின்ற விடயத்தை எல்லாம் நான் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.